Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொண்டர்களுக்கு கருணாநிதியின் பிறந்தநாள் செய்தியையும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் திமுகவினர் கருணாநிதியின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் இல்லம் விழா கோலம் பூண்டிருந்தது. அங்கு சென்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் கருணாநிதியின் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மெரினாவில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்ற அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர்களால் அவரது உருவம் அலங்கரிக்கப்பட்டு செம்மொழி நாள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அருகே பேனா மாதிரியும் வைக்கப்பட்டு நினைவிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கருணாநிதியின் நினைவிடத்தில் அவரது துணைவியார் ராஜாத்தி அம்மாள் மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்கள், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே கருணாநிதி பிறந்த நாள் செய்தி என தெரிவித்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.